Maybe you and I could partner up. ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நம்ம அஜித் குமார் நடிச்சிருந்த குட் பை டாக்லி மூவிலேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்துருச்சு. சாங் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ஸோ அவங்க சொன்ன டைமுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ணாங்க. அதோட நேம் வந்து ஓஜி சம்பவம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாங்கோட ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் அந்த படத்தோட ஒன்லைனுக்கு ஒரு சின்ன டீஸ் வச்சு நம்மளுக்கு ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் நம்மளோட சேனலில் இதான் அந்த ஒரு மூவியோட சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே அதை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு அந்த ஓஜி சம்பவம் எப்படி ஃபீல் இருக்குன்னா, இதுக்கு வந்து நேற்று ஒரு ப்ரொமோ விட்டுருந்துருப்பாங்க. அதில் லிரிக்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க, பெருசாக மியூசிக் யூஸ் பண்ணாமல் அந்த ப்ரொமோ விட்டுருப்பாங்க. ஸோ லிரிக்ஸை கேட்கும்போது லைக் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. லைக் என்னடா ஃபஸ்ட் சிங்கிள்ங்கிறீங்க, ஒரு ஃபயர் ஒரு ஸ்பார்க் கிடைக்கவே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த மியூசிக், அந்த ஜிவி பிரகாஷோட மியூசிக்கோட அந்த லிரிக்ஸ்லாம் வச்சு கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துச்சு. அண்ட் கமிங் டு அந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் அந்த படத்தோட லிரிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஜெயிலரில் ஹுக்கும்னு ஒரு சாங் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லை, இந்த கோட்டில் வந்து மட்டன் சொல்லி ஒரு சாங் வந்திருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பில்டப் சாங் தான் கம்ப்ளீட் ஃபீல் ஆகும். ஸோ அந்த கேரக்டர் யார், என்ன ஏது, அவனோட வீரம் என்ன, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹீரோ பில்டப் சாங் இல்லை, அந்த கேரக்டரோட ஒரு பில்டப் சாங்காக தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அமைஞ்சிருக்கு. லைக் அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு நம்ம கூட இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு லைனில் தான் ஒரு ஹிண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். பட் கம்ப்ளீட்லி இந்த சாங் எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா, லைக் நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்திருப்பாங்க, நான் அப்படி பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபயராக இருக்கும் போது அப்படி இப்படின்னு ரொம்ப லைக் ஒரு ஹைப்பர் எக்ஸ்பெக்டேஷன், நான் வந்து ஒரு வேற லெவல் மாஸ்டர் பீஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க சமயத்தில், பட் இந்த படம் அப்படி அவர் சொன்ன அளவுக்கு அமைஞ்சுதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அது ஒன் டைம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஃபயர் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் நாட் அப் டு இஸ் சைட். லைக் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சினாரியோ யோசிச்சு மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு சினாரியோ லைக் குட் பை டாக்லிங்கிற ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம், இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபேன் பாய் சம்பவமாக வேணும்னு சொல்லி அனிருத்தை கேட்டிருந்தா அவர் எந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இறங்கிருப்பாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். லைக் நீங்கள் விடாமுயற்சி எடுத்துக்கோங்களேன். விடாமுயற்சி வந்து ஒரு டைட்டிலே நிறைய பேர் கலாய்ச்சி தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த விடாமுயற்சிங்கிற டைட்டிலே வச்சு ஒரு தரமான மெட்டீரியல் இறக்கினவர் தான் நம்ம அனிருத்து. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா பிரித்து மேலான்னு இருப்பார். ஏன் லிட்டரலி நம்ம நாரடியில் வந்த அந்த நாரடி சாங்கு இல்லை ஆர்டினரி பர்சன், வாத்தி கம்மிங் மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மாஸ்டர் பீஸாக இறக்கியிருப்பாருங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பட் அந்த கம்பேரிசன் பண்ணுறதுனால ஜிவி பிரகாஷ் சாங்கை வந்து மட்டம் தட்டுறது நல்லா இல்லை குப்பன்னு சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இவங்க ஏற்றின ஹைப்புக்கு அது இல்லை, பட் ஆனால் அது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். வழக்கமாக சொல்கிறது தான், இட் இஸ் குட் பட் இட் கேன் பி பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு, இது நல்லா தான் இருக்குது, ஆனால் இது இன்னும் பெட்டராக நீங்கள் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். அண்ட் அடுத்த செக்மெண்ட் அந்த பாட்டு ஃபுல்லாக கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாங்லேயும் அங்கங்கே வந்து அவரால் முடிஞ்ச சம்பவம் செய்கிறாரு. படத்தில் எந்த அளவுக்கு சமம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அண்ட் அந்த சாங்கு விஷ்ணு இடவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ லைக் லிரிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னல, இது ஒரு பில்டப் சாங். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் லிரிக்ஸ் நல்லா எழுதியிருக்காரு. அது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் சில இடங்கள் வந்து அந்த டைமிங் அண்ட் ரைமிங் கண்டிப்பாக மிஸ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் பாட்டாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். லிரிக்ஸ் எலிவேட் பண்ணுற மாதிரியான சாங்கை அதை அமைச்சிருந்திருப்பாரு. அண்ட் கமிங் டு தி அந்த விஷுவல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஃபேன் மேடாக இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது ஒரு லிரிக்கல் வீடியோ, இதுக்கு இவ்வளோ போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. த ஹிண்ட் போர்ஷன், ஸோ அந்த ஹிண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த லைனை பற்றின ஒரு ரூமர் வந்துருச்சு. இது தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் மூவியோட அப்பட்டமான ரீமேக் கிடையாது. அதில் கூட அந்த கேரக்டரோட ஆர்க்கை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு இவங்க ஓன் எழுதக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, நீங்கள் நிறைய மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. லைக் பாட்ஷா டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்ஷா, லியோ அண்ட் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஸ்டோரி லைன் தான். ஒருத்தன் வந்து பெரிய பீஸ்டாக இருப்பேன் அண்ட் கடைசியில் அந்த வாழ்க்கை வேணாம்னு நினச்சிட்டு லியோவாக இருக்க ஒருத்தன் பார்த்திபனா மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற சமயத்தில் அந்த பீஸ்டாக இருந்த வாழ்க்கை அவனை துரத்த ஆரம்பிக்கும். அதுதான் இந்த படத்துலையுமே ஒரு கதை அப்படின்னு ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு. அதை இந்த சாங்கோட ஒரு லைனில் சின்னதாக டீஸ் பண்ண மாதிரி எனக்கு லிட்டலி ஃபீல் ஆயிடுச்சு. லைக் ஒரு செகண்ட் என்ன வரும்னா, மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டால் கிடைக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வரும். இது வந்து லைக் தூக்கிட்டு இருந்த ஒருத்தனை எழுப்பி அவனுக்கு கோவத்தை எழுப்பிட்டு அப்புறம் நீ வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்ல ஒரு டெக்னிக் தான். லிட்டரலி நான் சொன்ன அந்த ஒன்லைனுக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட் கம்பேர் ஆகும். சின்னதாக அந்த ஒன்லைனர் வச்சு சொல்கிறது கொஞ்சம் ஓவர்டுவாக தான் இருக்குங்கிறது எனக்கே புரியுது. இதுக்கு அந்த டீசர் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வர வேண்டியிருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் கிடைக்கும். பிகாஸ் டீசர் ரிலீஸ் ஆகுமே கூட அந்த படத்தோட ஒன்லைனர் நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இதோட சினாப்சஸ், பிளாட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வர வேண்டியிருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கிடைக்கட்டும், அதை பற்றின கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணும்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறதா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே பேசினா ஜவ்வு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் அதை நீங்கள் விரும்ப மாட்டேங்கிறது நான் நம்புறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறது கரெக்டாகவே இருக்கும். அண்ட் ஏகே ஃபேன்ஸ் அண்ட் நியூட்ரல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. லைக் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சா இல்லை ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதுவுமே வரக்கூடிய அந்த ட்ரைலர்ஸ் ஆர் இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எல்லாமே பெட்டரான ஒர்க் செம்மையாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரதான் செய்யுது. அது வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய ஸ்டஃப் வர வேண்டியிருக்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் டு சே, இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டு கேப்ஷன் பார்த்துட்டு யாராவது இது ஒரு டீகோடிங் வீடியோவோ பிரேக் டவுன் வீடியோவோ இருக்கும்னு சொல்லி நம்பி வந்திருந்தீங்களா? நண்பர்களே, ஐ எம் வெரி சாரி. இந்த சேனலில் நல்ல மீன்கள் மட்டுமே விற்கப்படும் என்பதால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோ அண்ட் ஒரு சின்ன ஹிண்டோட வச்சிருப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வீடியோக்கு வரவங்கள இந்த வீடியோஸ் தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அண்ட் ஃப்ளாஸ் இருந்தாலுமே சொல்லிட்டு போங்க. ஃப்ளாஸ் தான் அந்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது தான், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாய்.